ஹே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதான்னா என்ன? ரமதான் மாதம் ஏன் இவ்வளோ கொண்டாடப்படுது? ரமதானுக்கு ஏன் ரமதான்னு பேர் வந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? வாங்க நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இஸ்லாமிக் கேலண்டர் படி பார்த்தீங்கன்னா ரமதான் மாதம் வந்து 9th பிளேஸில் இருக்குது. அண்ட் ரமதான் மாதம் எதுக்கானது? நோன்பு, தொழுகை, பிரதிபலிப்பு, ஒற்றுமைக்கானது. ஸோ இந்த மாதத்துக்கு ஏன் ரமதான்னு பேர் வந்துச்சு? கடுமையான வெப்பம் கொண்ட மாதம்ங்கிறதால அரபிக் ரூட் லாங்குவேஜ் வழியாக வச்ச நேம் தான் ரமதான். ஸோ பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் ரமதான்னு சொல்லுவாங்க, நம்ம இந்தியாவில் ரம்ஜான்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 5 பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாமில் ரமதானும் ஒரு பில்லராக கருதப்படுது. ஸோ 1400 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரமதான் மாதத்தில் கடைசி 10 நாளில் த நைட் ஆஃப் பவர், அதாவது லைலத்துல் கத்ருங்கிற இரவில் ஒரு புத்தகம் ஒன்று ஜன்னத்துலேருந்து இறக்கப்படுது. அந்த புத்தகத்துக்கு பேர் தான் த ஹோலி குரான். மாஷா அல்லாஹ். ஸோ மக்களின் நலன் கருதி, மக்களின் ப்ராப்பர் கைடன்ஸ்க்காக நம்ம கடைசி மெசஞ்சர் ப்ராஃபட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒப்படைக்கப்படுது. ஸோ நம்ம குரான் ஷெரீஃப் இந்த மாதத்தில் ரிவீல் பண்ணதால நம்ம இந்த ஹோல் மந்த் ஃபாஸ்டிங் வச்சு செலிப்ரேட் பண்ணுறோம். ப்ளஸ் நம்ம சோலையும் நம்ம பாடியையும் பியூர் பண்ணி நல்ல வழியில் கொண்டு போகிறோம். அதனால் முடிஞ்சவரை எல்லாரும் தவறாமல் நோன்பு வைங்க. சப்போஸ் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நோன்பு வைக்க முடியல அப்படின்னா இந்த ரமதான் மாதம் முடிஞ்சும் நீங்கள் எப்போ வேணாலும் அந்த நோன்பு வச்சு அதுக்கான நன்மைகள் பெறலாம். தேங்க்யூ.